அரியலூர் மாவட்ட விவசாயிகள் மஞ்சள் மக்காச்சோள பயிருக்கு பதிலாக சிகப்பு மக்காச்சோள பயிர் சாகுபடிக்கு மாறி வருகின்றனர். அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர், தாப்பலூர் ஒன்றியங்களில் உள்ள டெல்டா பகுதியை தவிர்த்து மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மானாவாரி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலப்பரப்பில் சுமார் 50 விழுக்காட்டிற்கு மேல் மானாவாரி பயிர்களாக மஞ்சள் மக்காச்சோளம், பருத்தி, பூசணி உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இதில் மக்காச்சோள பயிர்கள் மட்டும் சுமார் 30 விழுக்காடு மானாவாரி விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக மஞ்சள் மக்காச்சோள பயிர்களில் அதிகப்படியான பூச்சி தாக்குதல், அதிகப்படியான சாகுபடி செலவு, குறைந்த மகசூல் மட்டுமே இருந்து வந்தது. இதன் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் சிரமப்பட்டு வந்தனர் விவசாயிகள். இந்த நிலையில் தாட்கோ அலுவலர்களின் அறிவுறுத்தலின்படி பரிச்சார்த்த முறைகள் மஞ்சள் மக்காச்சோளத்திற்கு பதிலாக சிவப்பு மக்காச்சோள பயிர்களுக்கு மாற விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் 4 விவசாயிகளுக்கு சிகப்பு மக்காச்சோள விதைகள் வழங்கப்பட்டது. அவர்கள் குறைந்த நிலப்பரப்பில் அதனை சாகுபடி செய்த நிலையில் தற்போது அறுவடை செய்து வருகின்றனர். சிவப்பு மக்காச்சோள பயிர் மஞ்சள் மக்காச்சோள பயிரை விட அதிக மகசூல் கிடைப்பதாகவும் சாகுபடி செலவு பெருமளவில் குறைந்து தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். இது குறித்து தாமரைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரெங்கராஜ் நமது செய்தியாளரிடம் கூறும்போது, 15 வருஷமா நான் மஞ்சள் மக்காச்சோளம் பண்ணிட்டு இருந்தேன். அதில் மகசூல் சுமாராக தான் கிடைச்சிது. அது நோய் பிரச்சனையாக பெரும் பிரச்சனையாக இருந்ததுங்க எனக்கு. இப்போ நபார்டு வங்கியிருந்து சிவப்பு மக்காச்சோளம் ஒன்று கொடுத்தாங்க. அதை ஒரு 20 சென்டர் போட்டிருக்குங்க. அது நல்லா முழு மகசூல் கிடைக்குதுங்க. நல்லா இருக்கான சோளம். மஞ்சள் மக்காச்சோளத்தை விட ஒரு 5 மூட்டை கிடைக்குதுங்களா. சாகுபடி செலவு கம்மி. அதாவது நோய் பிரச்சனை கிடையாது இதில் இல்லை. கருது நல்லா வளமாக இருக்குது. மார்க்கெட்டிங்கும் நல்லா ஓடும் போல் தெரியுது. நான் எல்லாம் விதைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பாரம்பரியமாக வச்சுக்கலாம். அதை மூட்டை 2500 கொடுக்குறோம். ஆனால் 5 கிலோ மட்டும் 2500 சொல்கிறான். ஆனால் இந்த சிவப்பு மக்காச்சோளத்தை நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏற்கனவே பாரம்பரியமாக பண்ணுறது மாரி இதே மக்காச்சோளத்தை நாங்கள் திருப்பி கருதை நல்ல திறமையான கருதை எடுத்து வச்சு இதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் போட்டிருக்க நல்லா இருக்குங்க. சிவப்பு மக்காச்சோளத்தை சாகுபடி செய்வதால் செலவு பெருமளவில் குறைந்து அதிக மகசூல் கிடைப்பதால் தற்போது விவசாயிகள் பலர் சிவப்பு மக்காச்சோள சாகுபடிக்கு மாறி வருகின்றனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.